كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم بتقوى الله. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: مفتاح الجنة الصلاة ومفتاح الصلاة الطهور. رواه الترمذي، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கூறி இன்றைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக மனதினால் அறிந்து நாவினால் சான்று பகருவதோடு இந்த உலகத்திற்கோர் அருட்கரையாக ரஹ்மத்தாக வந்துதித்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்தமான வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து வெற்றிகளை கண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், இன்னும் யார் யாரெல்லாம் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை மௌத் வரைக்கும் பின்பற்றி நடக்க காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இறை இல்லமாம் மாளிகையில் நேர காலத்துடன் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹ், அவனை பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக ஏவப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை குறுகிய கால வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றனவோ அப்படியான பாவகரமான காரியங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழ்ந்து இந்த உலகத்தில் நல்ல பல அமாலிகளை செய்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் தருணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவை மொழிந்தவர்களாக நம் அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி அருள் புரிவானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்வில் புதிய ஒரு வருடத்தை, புதிய ஒரு ஹிஜ்ரி ஆண்டை சந்திக்கும் பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறார். ஹிஜ்ரி 1447வது வருடத்தை முடித்துவிட்டு ஹிஜ்ரி 1448வது ஆண்டுக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எம்முடைய புத்தாண்டு எம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. இஸ்லாமியர்களினுடைய, முஸ்லிம்களினுடைய புத்தாண்டின் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்றெல்லாம் ஹதீசுகளிலே வர்ணிக்கப்பட்டிருக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நமக்கு ஹிஜ்ரி புத்தாண்டு, அந்த புத்தாண்டை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இதனை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறான்.
அவகாசத்தை வழங்கி இருக்கிறான் என்பதாக நாம் இதனை கருத வேண்டும். சென்ற வருடம், சென்ற ஹிஜ்ரி ஆண்டு எத்தனையோ பேர்கள் எங்களோடு இருந்தார்கள், எங்களோடு வாழ்ந்தார்கள், எல்லா வகையிலும் புலங்கினார்கள். ஆனால் இந்த ஹிஜ்ரி ஆண்டை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவ்வாறு இருக்குகின்ற பொழுது புதிய ஒரு ஹிஜ்ரி ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் நுழையும் பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எமக்கு சந்தர்ப்பத்தை உலகத்திலே வழங்கி இருக்கிறான், அவகாசத்தை தந்திருக்கிறான். என்னுடைய அடியானே, ஒரு வருடம் மேலதிகமாக உனக்கு தருகிறேன், புதிய ஒரு வருடத்தை தருகிறேன். இந்த புதிய வருடத்தையும் நீ பக்குவமான முறையிலே, பொருத்தமான முறையிலே கழித்து என்னுடைய திருப்தியை, என்னுடைய ரிவாவை நீ அடைந்து கொள்ள மாட்டாயா என்ற வகையிலே அல்லாஹ் எமக்கு இந்த ஹிஜ்ரி ஆண்டை தந்திருக்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எத்தனையோ ஆண்டுகளை கடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களிடத்திலே எந்த முன்னேற்றமும் நாம் காணவில்லை, எந்த முன்னேற்றத்தையும் நாம் காணவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் புதிய ஒரு வருடத்தை தந்திருக்கிறான் என்றால் நீங்களும் நானும் இந்த புதிய வருடத்தை எப்படி அமைத்துக் கொள்வது, எப்படி நல்ல முறையிலே இந்த வருடத்தை கழிப்பது என்கின்ற விடயத்தை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த புதிய வருடத்தின் முதலாவது மாதத்திலே இருக்குகின்ற நாம் எம்முடைய இந்த வருடத்துக்கான திட்டமிடலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்துடைய அந்த சம்பவத்தை எடுத்தாலும், சரித்திர அந்த வரலாறை எடுத்தாலும், அது திட்டமிடல் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறது. வெறுமனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு எடுத்த உடனே, சொல்லப்பட்ட உடனே செல்லவில்லை. மாறாக பல நாட்களாக, பல மாதங்களாக அதற்கான ஆயத்தத்தை, திட்டமிடலை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவிக்க இருக்குகின்ற, எதிர்நோக்க இருக்குகின்ற ஒவ்வொரு கட்டங்களுக்கும் திட்டமிடலை உண்டாக்கி கொள்வது மிக மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே புதிய வருடத்தை அடைந்திருக்கும் நாம் ஒரு திட்டமிடலோடு பயணிக்க வேண்டும். அந்த வகையிலே முதலாவது நீங்களும் நானும் சற்று சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய விடயம்தான் அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ் எங்களுக்கு விதியாக்கிய கடமைகளில் நான் எந்த முறையில் நடந்து கொள்கிறேன் என்பதை முதலாவது நானும் நீங்களும் சிந்திக்க, சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில அல்லாஹ்வால கடமையாக்கப்பட்ட கடமைகளை ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும் உலகத்தில செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நாளை கியாமத்தில் பயங்கரமான தண்டனைகளுக்கும் வேதனைகளுக்கும் அவன் ஆளாகி விடுவான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இஸ்லாத்தில் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய மிக முக்கியமான ஐம்பெரும் கடமைகள், ஐம்பெரும் கடமைகளில் முதலாவது கலிமா, அதனை தொடர்ந்து தொழுகை, அதற்கு அடுத்தபடியாக தொழுகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு முஸ்லிமினுடைய தலையாய கடமை தொழுகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் இடையிலே பிரித்து காட்டுவதே அது தொழுகைதான். ஒரு அடியானுக்கும் குஃபருக்கும் மத்தியிலே பிரித்து காட்டக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அது தொழுகைதான் என்பதாக ஹதீஸிலே அழகாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது தொழுகை, இந்த விடயத்திலே நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். புதிய ஆண்டை அடைந்த எமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உலகத்திலே வழங்கி இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, சென்ற காலங்கள் ஏதோ தவறுதலிலே, ஏதோ ஒரு விதமான போக்கிலே சென்று விட்டது. ஆனால் இந்த வருடத்தில் இருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை சீராக்குவேன், என்னுடைய அமல்களை பக்குவப்படுத்துவேன் என்ற அந்த சிந்தனையோடு நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அடிக்கடி கேட்கிற தலைப்பு தான், அடிக்கடி பேசப்படுகின்ற தலைப்பு தான் தொழுகை. இது எவ்வளவு முக்கியம், இது எவ்வளவு முக்கியமான அம்சம். இதனுடைய தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு அடியானும் உலகத்தில் வாழுகின்ற பொழுது தொழுகையுடன் தான் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி குர்ஆனிலே பல இடங்களில் பேசப்படுகின்றது தொழுகை தொழுகை தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஹதீஸுகளிலும் ஏராளமாக பேசப்படுகின்றது. அதை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அடியார்களிடத்தில உலகத்துடைய வாழ்க்கையை அனுபவித்து விட்டு, இந்த ஆடம்பரமான இந்த வாழ்க்கையை எல்லாம் அனுபவித்து விட்டு கியாமத்திலே வருகின்ற பொழுது அல்லாஹ் முதலாக ஒரு மனிதனிடத்திலே கேட்கின்ற கேள்வி, அதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்துதான் இருக்கிறது. முதலாவது நான் இதைத்தான் உங்களுக்கு கேட்பேன். எதை கண்ணியமானவர்களே, எதை கேட்பான் அல்லாஹ்? முதலாவது கேட்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். இவ்வளவு காலம் உனக்கு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கினேனே, இவ்வளவு ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாயே, எல்லா வகையிலேயும் நீ உன்னுடைய அந்த உலகத்துடைய விடயங்களை அமைத்து கொண்டாயே, அப்படி இருக்க தொழுகையில் எவ்வாறு நடந்து கொண்டாய், தொழுகையுடைய விடயத்திலே உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அல்லாஹ் விசாரிப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது கேள்வியே தொழுகைதான் என்றிருக்கும் பொழுது இந்த தொழுகைக்கு சரியான பதில் யாரெல்லாம் சொல்லுவார்களோ, யா அல்லாஹ், உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் உன்னை துதி செய்தேன், உனக்காக வேண்டி மஸ்ஜிதின் பக்கம் சென்றேன், என்னுடைய தலையை கொண்டு போய் சஜிதாவின் பக்கம் வீழ்த்தினேன் யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அடியானுக்கு தான் அடுத்த கட்டம். இல்லை என்றால் முதல் கேள்வியே தடுமாற்றத்திலே இருக்குமாக இருந்தால், தடுமாற்றத்திலே முடியும் என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த கேள்விக்கே இடமில்லை. அல்லாஹ் பயங்கரமாக எச்சரிக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் முதலாவது நான் தொழுகையை பற்றி தான் விசாரிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். எவ்வளவு முக்கியத்துவம் இந்த தொழுகை. இந்த தொழுகையை ஒரு மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலும் விட முடியாது. அவனுக்கு சுகையினமாக இருந்தாலும் சரி, பிரயாணமாக இருந்தாலும் சரி, அதற்கென்று அல்லாஹ் வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறான். மாறாக எந்த ஒரு சாட்டை வைத்தும் தொழுகையை விட்டு விட முடியாது. அப்படி விட முடியும் என்றிருந்தால் தொழுகையை கொஞ்ச நேரத்துக்கு ஓரிரு வக்துகள் தாமதப்படுத்தலாம், பிற்படுத்தலாம், அடுத்த நாள் தொழலாம் என்றிருந்தால் முதலாவது அல்லாஹ் எங்கே வைத்திருப்பான்? அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சலுகையை யுத்த களத்திலே வைத்திருப்பான். யுத்த களம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எதிர்கொண்ட அந்த யுத்த களம் எப்படி இருந்தது? இஸ்லாத்துக்கும் இணை வைப்புக்கும் மத்தியில் நடைபெற்ற போர்கள், முஸ்லிம்களுக்கும் குஃபார்களுக்கும் இடையிலே இடம்பெற்ற போர்கள். அடுத்த நொடி கண்ணம் கருத்துமாக இருக்கவில்லை என்றால் அடுத்த நொடி உயிர் போய்விடும் என்கின்ற அந்த தருணம், அந்த தருணத்திலும் கூட தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால், தொழுகைக்கான அழைப்பு வந்துவிட்டால் தொழுதே ஆக வேண்டும் என்கின்றது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம். ஸலாத்துல் ஹௌஃப், பயத்தின் பொழுது எனக்கு என்ன நடைபெறப் போகிறதோ, அடுத்த கட்டம் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது, இப்படியான பயத்தின் பொழுது தொழப்படுகின்ற இந்த ஐவேளை தொழுகை கிதாபுகளிலே இமாம்கள் கொண்டு வருகிறார்கள். ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் இதனுடைய முறை சொல்லப்பட்டிருக்கிறது. எதிரிகள் கிப்லாவுடைய திசையை நோக்கி இருந்தால் முஸ்லிம்கள் எப்படி தொழ வேண்டும், எதிரிகள் கிபிலா அல்லாத திசையிலே இருப்பார்களே ஆனால் முஸ்லிம்கள் எப்படி தங்களுடைய சஃப்புகளை அமைத்து இமாம் ஜமாத்தாக தொழ வேண்டும், இமாம் ஜமாத்து தான் அங்கேயும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இறுதியாக ஒரு சந்தர்ப்பம் யுத்த களத்தில் யுத்தம் மூண்டு விட்டது, யுத்தம் சூடு பிடித்து விட்டது, அங்கும் இங்கும் பார்ப்பதற்கே முடியாத நிலை. ஆனாலும்
அல்லாஹ்வுடைய அழைப்பு, தொழுகைக்கான அழைப்பு வந்து விட்டது என்றால், தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது என்றால் தொழுதே ஆக வேண்டும். எப்படி தொழ வேண்டும்? தனிமையில கூட்டாக சேர்ந்து தொழ முடியுமாக இருந்தால் கூட்டாக, அல்லது அதற்கு இடம்பாடு இல்லை என்றிருக்கும் பொழுது தனியாக தொழ வேண்டும். அதை கிபிலாவை முன்னோக்கியே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வாட்களை சுமந்து கொண்டவர்களாக கிபிலாவை நோக்கி முடியுமாக இருந்தால் தக்பீரை கட்டி அதற்கு பின்னால் எந்த திசையை நோக்கினாலும் பிரச்சனை இல்லை, யுத்தம் செய்து கொண்டே தொழுவார். யுத்தம் செய்து கொண்டே தொழ வேண்டும். எப்படி யுத்தம் செய்து கொண்டு தொழுவது? வாளை ஏந்தி கொண்டு எப்படி தொழுவது? கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நீங்கள் ருக்கு செய்கின்ற பொழுது உங்களுடைய கண்களினால் சைக்கினை செய்யுங்கள். யுத்த களத்தில் சுஜூது செய்கின்ற பொழுது அந்த ருக்குவை விட சற்று, அதாவது கூடுதலாக உங்களுடைய சைக்கினையை ஆக்கிக் கொள்ளுங்கள். கண்ணினால் தொழுங்கள். கண்ணின் மூலமாக சைக்கினை செய்து தொழுங்கள். கிபிலாவுடைய பக்கம் திசை மாறினால் பிரச்சனை இல்லை, தொழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக, இஸ்லாத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி செய்த யுத்தம், கலந்து கொண்ட யுத்தம். இந்த நேரத்திலும் கூட அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்படவில்லையே, அவகாசம் கொடுக்கப்படவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய சின்ன சின்ன காரணங்களை யாரிடத்தில் போய் சொல்ல போகிறோம்? எங்கே போய் சொல்ல போகிறோம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையுடைய விடயத்தில யாரும் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல முடியாது, முன்வைக்க முடியாது. மரண படுக்கையில் இருக்குகின்ற ஒரு மனிதன், தன்னுடைய உடம்பிலே எந்த விதமான அசைவும் இல்லை, கண் மட்டும்தான் அசைகிறது, கண் விழி மட்டும்தான் அசைகிறது. அவனுக்கு உணர்வு இருக்கிறது என்றால் அந்த கண்ணின் மூலமாக படுத்த படுக்கையில் தொழ வேண்டும், சைக்கினை செய்து தொழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுடைய முதலாவது தலையாய கடமையை தொழுகைதான் என்கின்ற பொழுது நானும் நீங்களும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை இது விடயத்திலே கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இதை விட்டவர்களுடைய விபரீதம், பாவம் அது எவ்வளவு! தொழுகையுடைய விடயத்திலே அதனுடைய முக்கியத்துவம், அதை விடுவதனால ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், அதை குறுகிய நேரத்துக்குள் பேசி முடிக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தருவான். தொழுகை இல்லாதவனுடைய வாழ்க்கையில் தரித்திரியம் உண்டாகும், முசீபத் உண்டாகும். தேடக்கூடிய காசு பணங்கள் அது வந்த இடம் தெரியாமல் போய்விடும். நிம்மதியற்று அவனுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பான். வீட்டிலே சந்தோஷம் இருக்காது, மனைவியின் மூலமாக சந்தோஷம் இருக்காது, பிள்ளைகள் மூலமாக கண்குளிர்ச்சி இருக்காது, தொழிலிலே எந்த நேரமும் அடி விழுந்து கொண்டிருக்கும். தொழாதவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல வமன் அறல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, யார் என்னை ஞாபகப்படுத்தப்பட்டும் அதனை உதாசீனத்தோடு பொடுபோக்காக புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். உலகத்துல நெருக்கடி, பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, எந்த ஒருவரிடத்திலும் இருந்தும் மீண்டு வர முடியாது, எந்த கட்டத்தில் இருந்தும் மீண்டு வர முடியாது. அப்படி மீண்டு வந்தாலும் திரும்பவும் அல்லாஹ் அவனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்க வைப்பான். அது மட்டுமல்ல, பயங்கரமான ஹதீசுகள் இன்று நாம் நம்முடைய உள்ளத்துக்கு அதை எடுக்கிறோம் இல்லை, உள்ளத்துக்கு ஏற்றுகிறோம் இல்லை, சிந்தனையிலே எடுக்கிறோம் இல்லை. தொழாதவன் நாளை கியாமத்துடைய நாளையிலே யாரோடு எழுப்பப்படுவான்? தொழாத மனிதன் நாளை கியாமத்திலே யாரோடு அதாவது எழுப்பாட்டப்படுவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் அந்த உன்னதமான நபிக்கு பின்னாலே அந்த லிவாவுல் ஹம்த் என்கின்ற அந்த கொடி நிழலின் கீழே நிழல் பெற்றிருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில்
அந்த நபியோடு, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருக்க வேண்டுமே என்கின்ற அந்த ஆசை உள்ளத்திலே இருக்க, மறுபுறம் தொழுகையை விடுவானாக இருந்தால் அவன் நாளை கியாமத்திலே யாரோடு இருப்பான்? காரூன் வ ஃபிர்அவுன் வ ஹாமான் வ உபை இப்னு கலஃப். யார் இவர்கள்? யார் இவர்கள்? ஃபிரௌன் என்பவன் யார்? காரூன் என்பவன் யார்? ஹாமான் என்பவன் யார்? உபை இப்னு கலஃப் என்பவன் யார்? இஸ்லாத்தில பயங்கரமான விரோதிகள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானவர்கள், நரகமே நரகம்தான் என்று முடிவானவர்கள். இவர்களோடு தொழாதவர்களை நாளை கியாமத்திலே அல்லாஹ் எழுப்பாட்டுவான், அவர்களோடு ஒன்றாக இருக்க செய்வான். எவ்வளவு பயங்கரம் கண்ணியமானவர்களே! உலகத்தில முஸ்லிம் என்ற பெயரோடு வாழ்கிறோம், முஸ்லிம் என்ற கிராமத்திலே வாழ்கிறோம், முஸ்லிம் என்ற பட்டத்தோடு வாழ்கிறோம். என்ன பிரயோசனம்? இப்படி நடக்குமாக இருந்தால் என்ன பிரயோசனம் கண்ணியமானவர்களே? அது மட்டுமல்ல, நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் இந்த தொழுகை இல்லாத மனிதனுக்கு எதனை கொடுப்பான்? எதனை கொடுப்பான்? நரகத்தை கொடுப்பான். குர்ஆன் பேசுகிறது, மா சலககும் ஃபீ ஸகர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين என்கின்ற தொடர் வசனத்திலே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சகர் என்கின்ற நரகத்தை தொழுகை இல்லாத மனிதனுக்கு கொடுப்பான். அங்கே நுழைந்தவர்களிடத்திலே கேட்பார்கள், சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள், அங்கே கேட்கப்படும், மா சலககும் ஃபீ ஸகர், இந்த நரகத்திலே, சகர் என்ற பயங்கரமான நரகத்திலே உங்களை நுழைவித்தது எது என்று கேட்கப்படும். அவர்களே பதில் சொல்லுவார்கள், قالوا لم نكن من المصلين, உலகத்தில வாழ்ந்த காலத்தில தொழுகையை கையில் எடுக்கவில்லை, தொழுகையை நிலைநாட்டவில்லை, நாங்கள் தொழுகையிலே பொடுபோக்கு செய்தோம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதின் பக்கம் நெருங்கவில்லை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதின் பக்கம் நெருங்கவில்லை. பாங்கோசை கேட்டது, மஸ்ஜிதுக்கு பக்கத்தால சென்றோம், ஐவேளை தொழுகைகளுக்கும் மஸ்ஜிதில் இருந்து அழைப்பு வந்தது, காதிலே நல்ல முறையிலே கேட்டோம், உள்வாங்கினோம், ஆனால் சமூகம் கொடுக்கவில்லை, பதில் கொடுக்கவில்லை. பள்ளிக்கு பக்கத்திலே இருந்தோம், பள்ளிக்கு பக்கத்திலே அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தை அமைத்து தந்திருந்தான், என்னுடைய வீட்டை அமைத்து தந்திருந்தான். நான் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் பள்ளி பள்ளியாக, நான் செல்லுகின்ற பாதைகளில் எல்லாம் பள்ளி மஸ்ஜிதுகளாகவே காணப்பட்டது. ஆனால் நான் சமூகம் கொடுக்கவில்லை. யாரு சொல்லக்கூடிய பதில்? சகர் என்கின்ற நரகத்திலே சென்ற தொழுகை இல்லாத மனிதன் சொல்லுகின்ற பதில், قالوا لم نكن من المصلين, நான் தொழக்கூடியவனாக இருக்கவில்லை. அதனால அல்லாஹ் நரகத்தில, சகர் என்ற நரகத்தில என்ன எடுத்து வீசிட்டான், எரிஞ்சிட்டான் என்பதாக அந்த அடியான் சொல்லுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகர் என்ற நரகத்தை பற்றி குர்ஆன் வேறாக பேசுகிறது, சகர் என்கின்ற நரகத்தை பற்றி வேறாக பேசுகிறது. லா துபகி வலா தஸர் லவாஹத்தல் லில்பஷர், அந்த நரகத்திலே, அந்த சக்கர் என்கின்ற நரகத்திலே சென்ற அந்த மனிதனுடைய அந்த நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை குர்ஆன் பேசுகிறது. அந்த மனிதனை அது மிச்சமும் வைக்காது, விட்டும் வைக்காது. லவாஹத்தல் லில்பஷர், அவனுடைய மனிதன் என்கின்ற அந்த மேனியை அது மாற்றிவிடக்கூடிய தன்மை கொண்டது, சுட்டு கரிக்கிவிடும், சுட்டு பொசுக்கப்பட்டு விடும். திரும்பவும் அவன் உயிர் கொடுத்து, அதாவது மேனி கொடுக்கப்படும், அவனுக்கு அந்த உடல் அமைப்பு கொடுக்கப்படும், திரும்பவும் வேதனை செய்யப்படுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழாதவர்களுடைய நிலை இவ்வாறுதான். குர்ஆன் அழகாக சொல்லுகிறது. இவ்வளவு புத்திமதிகள் குர்ஆன் மூலமாக, ஹதீஸ் மூலமாக சொல்லப்பட்டும் எத்தனையோ நல்ல பல மக்கள் தங்களுடைய வீடு வாசல்களுக்கு வந்து மஸ்ஜிதின் பக்கம் நெருங்கி வந்து விடுங்கள், நாம் எல்லாரும் சுவர்க்கம் செல்ல வேண்டும், சுவர்க்கத்தின் பால் செல்வதற்காகத்தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் கூட கணக்கெடுக்காமல் உதாசீனமாக இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வை பயப்படவில்லையா கண்ணியமானவர்களே? அல்லாஹ்வை பயப்படவில்லையா? உலகத்துடைய வாழ்க்கையில் எவ்வளவு கூத்து போட போகிறோம், எவ்வளவு எங்களுடைய அதாவது பவரை காட்ட போகிறோம், எங்களுடைய உடல் வலிமையை எவ்வளவுக்கு காட்ட போகிறோம்.
ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மவுத் என்கின்ற அந்த கபர் வரைக்கும் மாத்திரம்தான் இந்த இந்த தன்னிடத்திலே இருக்கக்கூடிய தைரியம், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணவம், அகங்காரம், இவைகள் எல்லாம் இந்த தருணத்தோடு முடிந்துவிடும். அவ்வளவுதான் மனிதன். அதற்கு பின்னால என்ன செய்ய போகிறோம்? கபருடைய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். தொழுகை இல்லாத மனிதன், பள்ளியின் பக்கம் வராத மனிதன் மௌத்தாகிவிட்டால், கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டு விட்டால் என்ன நிலை உருவாகும்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கபர் என்கின்ற அந்த குழி, அது இருட்டான குழி. பலகையை போட்டு மேலே மண்ணை போட்டு மூடிவிடுவார்கள். இருட்டறை, யாரும் வெளிச்சம் கொண்டு வர முடியாது. ஒடுக்கமான இடம், யாரும் விசாலப்படுத்த முடியாது. பயங்கரமான புழு பூச்சிகள் அல்லாஹ் வெளியாக்குவான். அந்த கபருக்கு பாம்புகளை வெளியாக்குவான். யார் முகம் கொடுப்பது? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கபரை அழகாக்குறதுக்கு நானும் நீங்கள் முயற்சி செய்யவில்லையே. உலகத்தில் வாழுகின்ற பொழுது துனியாவை சம்பாதிக்கிறோம். காலம் முழுக்க, நேரம் முழுக்க, காலையில எழுந்தது முதல் இரவு தூக்கம், அது சில பேருக்கு தூக்கமே இல்லை. நடுசாமம் இதுவரைக்கும் உழைப்பு. எனத்துக்கு கண்ணியமானவர்களே, இந்த உழைப்பு தொழுகை இல்லாமல், அமல் இபாதத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கடமையிலே குறைபாடு செய்துவிட்டு உழைத்து என்ன பிரயோசனம் இருக்கிறது? கபரிலே என்ன சொல்ல போகிறோம்? அங்கே வந்து கேட்பார்களே கேள்வி. இவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான முறையிலே விடை கொடுக்க நான் தொழுகையாளியாக இருக்கணுமே, தொழுகையாளியாக என்னை ஆக்கிக் கொள்ளணுமே என்கின்ற சிந்தனை நம்மிடத்திலே இல்லையே கண்ணியமானவர்களே. அந்த கபரை கடந்து நாளை கியாமத்துடைய நாளையே அல்லாஹ் எழுப்பாட்டுவான். மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும்? தொழுகையாளிகளுக்கு அங்கே இடம் இருக்கிறது. அல்லாஹ்வை சுஜூது செய்த மக்களுக்கு இடம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக தன்னுடைய நெற்றியை கொண்டு போய் சுஜூதிலே வைத்து, இதோ அல்லாஹ் உன்னுடைய அடிமையாக நான் இருக்கிறேன், என்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபித்து விட்டேன் யா அல்லாஹ் என்கின்ற அந்த காட்சியை வைத்து அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே விமோசனத்தை கொடுக்க இருக்கிறான். அப்படியான அந்த காட்சியை யாராவது யோசித்து பார்த்தோமா? சிந்தித்து பார்த்தோமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எவ்வளவு பொடுபோக்கு, எவ்வளவு சாட்டு போக்குகள்! தொழுகையை விடுவதற்கென்று சாட்டுகளை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுபுறத்திலே பார்க்குகின்ற பொழுது எங்களுடைய வயல் நிலம் பசுமையாக காட்சி அளிக்கிறது. யார் அதனை பசுமையாக்கியது? இவர்தான். தோட்டத்தை அழகாக்கியது இவர்தான். வேறு வேறு விடயங்கள் எல்லாமே அழகான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு ஏதோ காரணம், சாட்டு போக்கு, முழங்கால் வருத்தம், இடுப்பு வருத்தம், அல்லது இந்த நோய். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரிடத்துல போய் இந்த சாட்டை சொல்ல போகிறோம்? உலகத்துல யாராவது இருப்பார்களாக இருந்தால் சொல்லி தப்பி விடலாம். ஆனால் நானும் நீங்களும் செல்ல இருக்குகின்ற இடம் அது அல்லாஹு தாலாவுக்குரியது. அங்கே அல்லாஹ் தான் நீதிபதி, அல்லாஹ் தான் விசாரிப்பவன், அவன் தான் கேள்வி கேட்பவன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் பாங்குடைய ஓசை கேட்கிறது. எந்த வீடுகளுக்கும் அதானுடைய, அல்லாஹ்வுடைய அழைப்பினுடைய அந்த ஓசை கேட்காமல் இல்லை, எல்லா வீடுகளுக்கும் கேட்கிறது. கேட்டுக்கொண்டும் அந்த அதானுடைய ஓசையை கேட்டுக்கொண்டும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதின் பக்கம் வருவதற்கு மனம் கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன வாழ்க்கை வாழுகிறேன்? இஸ்லாத்துடைய பார்வையிலே தொழாத மனிதனுடைய நிலைமையை அங்கு விளங்கப்படுத்த நேரம் இல்லை. ஒவ்வொரு இமாம்களும் சொல்லுகின்ற கருத்து, சில பேர்கள் சொல்லுகிறார்கள், இவரை குளிப்பாட்டவும் கூடாது, கஃனிடவும் கூடாது, முஸ்லிம்களுடைய மையவாடியில் நல்லடக்கம் செய்யவும் கூடாது. இன்னும் சிலர்கள் சொல்லுகிறார்கள், இவரை தொழுவிக்க கூடாது, இவரை இஸ்லாமியர்களுடைய மையவாடியில் நல்லடக்கம் செய்யக்கூடாது. அவ்வளவு தகுதியற்ற ஒருவர், தொழாத மனிதர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தும் கூட தொழுகையை உதாசீனம் செய்கின்றோம் என்றால்
நாம் எவ்வளவு நஷ்டவாளிகள் என்பதை இந்த தருணத்திலே உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஒன்றை மாத்திரம் அழுத்தமாக திருத்தமாக அந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன். தொழுகையினுடைய விடயத்தில யாருக்கும் எந்த ஒரு சாட்டு போக்கும் சொல்ல முடியாது. இவ்வளவுதான். அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நோய் பிணியாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாட்டும் சொல்ல முடியாது. அல்லாஹ் கேட்டே ஆகுவான், பதில் கொடுத்தே ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழ்க்கையில பரக்கத் ஏற்படணுமாக இருந்தால், குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் வரணுமாக இருந்தால், தேடக்கூடிய காசு பணங்கள் அது மிச்சம் தன்னுடைய கையில இருக்க வேண்டுமாக இருந்தால், அதன் மூலமாக நிறைய வேலைகளை சாதிக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹுடைய இந்த முதலாவது கடமை, தலையாய கடமை, இந்த தொழுகையுடைய விடயத்துல கவனம் செலுத்துங்க. எல்லாரும் மஸ்ஜிதுக்கு செல்லுங்க. வாலிபர்கள் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு செல்லுங்க. இன்றைக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை கொண்டுதானே விளையாடுகிறோம், வாலிபால் விளையாடுகிறோம், கிரிக்கெட் விளையாடுகிறோம், இன்னொரு என்ன பல செயற்பாடுகளை செய்கின்றோம். இதனால் உடல் ஆரோக்கியம் இருப்பதினால். உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை என்றால், ஒரு நரம்பிலே ஏதாவது பிரச்சனை என்று வந்துவிட்டால் எப்படி விளையாடுவது? ஆரோக்கியமற்றவராக ஆகிவிடுவாரே. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இவ்வளவு உடல் ஆரோக்கியத்தை தந்தும் தொழவில்லை என்றால், தொழுகையின் பக்கம் நெருங்கவில்லை என்றால் எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு கை சேதம். கண்ணியமானவர்களே, எனவே வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லோருமாக மஸ்ஜிதுக்கு நாம் நெருங்குவோம், பள்ளியின் பக்கம் நெருங்குவோம். இன்று பள்ளிகளிலே தொழக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை சில மட்டுப்படுத்தப்பட்டதை போன்று காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். சிலர்களுக்கு மாத்திரம்தான் மஸ்ஜித், அவர்களுக்கு மாத்திரம்தான் சஃப்பு, அவர்களுக்கு மாத்திரம்தான் பாங்கோசை என்கின்றது போல நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லோருக்குமானது, எல்லோருக்குமான மஸ்ஜித். எங்களுடைய மஹல்லா நான் செல்ல வேண்டும், நான் தொழ வேண்டும், நான் முன் சஃபிலே இடம் பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த தோரணையிலே நாம் நம்முடைய காலத்தை கடத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக எல்லா விதமான வெற்றிகளும் நம்மை வந்தடையும். நாம் மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே, நல்ல நிலைமையில மௌத்தானக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த சுவனபதியிலே வைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களை, இன்பங்களை கண்ணால் கண்டவர்களாக நம்முடைய உயிர்களை அல்லாஹ் பிரிப்பார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லோரும் தொழுகையுடைய விடயத்துல கவனம் செலுத்துங்க. யாரும் வீட்டுல தொழாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் வீட்டுல தொழுவாங்களோ, வீட்டுல தன்னுடைய தொழுகையை மேற்கொள்வார்களோ, அவர்களை நான் என்னுடைய தொழக்கூடிய இந்த இடத்துக்கு இன்னும் ஒருத்தரை தொழுவிப்பதற்காக நியமித்து விட்டு அந்த வீடுகளிலே தொழக்கூடியவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அந்த வீடுகளை தீ வைத்து எரித்துவிட என்னுடைய உள்ளம் நாடுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அது பெண்களுக்குரிய இடம், வீடு பெண்களுக்குரிய இடம். ஆண்களுக்கு மஸ்ஜிது கட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தொழுகை மஸ்ஜிதிலே தான் இருக்க வேண்டும். இந்த விடயத்திலே நாம் கருத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். எனவே எல்லோரும் நாம் இதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே சென்ற காலங்களுக்காக வேண்டி தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவம் ஏற்று பெற்று அடுத்த நொடியில் இருந்து இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய விடயத்தில பேணுதலாக பக்குவமாக இருப்போம். தொழுகையுடைய விடயத்தில நாங்க கரிசனையோடு ஒவ்வொரு அதானையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். அப்போதுதான் உலகத்திலும் அல்லாஹ் வெற்றியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். மௌத்துக்கு பின்னாலேயும் சந்தோஷமாக ராகத்தாக நிம்மதியாக இருக்கலாம் என்ற விடயத்தை கூறி இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானி, நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், ஊர் மக்கள் அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தலையாய கடமை என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த தொழுகையை நேமமாக நேரத்துக்கு அவ்வல் ஜமாத்தோடு தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவாயாக. ஏதோ தெரியாத்தனமாக மறதியாக
அதாவது பொடுபோக்காக தொழுகையிலே அசட்டை செய்து விட்டோம் யா அல்லாஹ், பொடுபோக்கு செய்து விட்டோம் யா அல்லாஹ். இதற்கு பின்னாலும் இந்த புதிய இந்த வருடத்துக்குள் நுழைந்திருக்கக்கூடிய எமக்கு இதற்கு பின்னாலும் நீ அப்படியான நிலைமைகளை உருவாக்கி விடாமல் தொழுகையோடு தொடர்புள்ள மக்களாக, பள்ளிவாசலோடு தொடர்புள்ள மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவாயாக. நம் அனைவருடைய இறுதி முடிவையும் நல்லதாக ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. فأقول قولي هذا، أستغفر الله لي ولكم، واستغفروه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم.